குட்வில் ஹண்டிங் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு 90s. ராபின் வில்லியம்ஸ் நடித்தது. அதில் அவர் ஒரு தெராபிஸ்ட்டாக வருவார். ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பாஸ்ட் ட்ராமாவிலேருந்து வெளியில் வர முடியாமல் அப்படியே அக்ரெசிவாக மாறியிருப்பா அப்படி. பட் அந்த டீனேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ். இட்ஸ் a பியூட்டிஃபுல் மூவி. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கணும். பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறத உங்களால் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த பையனுடைய ட்ராமாவிலிருந்து அவனை வெளியில் கொண்டு வந்து அவனுடைய ரியல் பொட்டென்ஷியலை அவனை புரிய வைக்கிறதுக்காக ராபின் வில்லியம்ஸ், டாக்டர் ஷான் அப்படிங்கிற நேமில் நடித்த ராபின் வில்லியம்ஸ் ஒரு சில டெக்னிக்ஸை கையாள்வார். அதில் ஒரு விஷயந்தான், அவன் ட்ராமாவில் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிப்பீட்டடாக அவங்ககிட்ட சொல்லுவார். அந்த ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். அதாவது உன்னுடைய சின்ன வயசில் நடந்த உன்னுடைய சைக்கலாஜிக்கல் ட்ராமாவுக்கு நீ காரணம் இல்லை, அதில் ஓன் தப்பு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது அந்த பையன் ஐ நோ அப்படிமா. திரும்ப இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். ஹி சேஸ் yeah ஐ நோ. மறுபடியும் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்பார். கொஞ்சம் கோவமா ஐ நோ கேன் யூ ஸ்டாப் அப்படிமா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் என்ன சொல்லுவார், இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்னோடனே பையனுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரெஷன் ஜாஸ்தியாகும். ஸ்டாப் இட் ஐ நோ அப்படின்ட்டு. இந்த டைம் கொஞ்சம் கண்ணில் தண்ணி வரும். அகெயின் ராபின் வில்லியம்ஸ் சேஸ் நோ யூ டோன்ட் நோ பட் இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்பார். இந்த தடவை தள்ளி விட்டுருவான். ஜஸ்ட் ஷட் அப், ஓகே, டோன்ட் மெஸ் வித் மீ அப்படின்னு. மறுபடியும் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது த சீன் பிகம்ஸ் அ வெரி எமோஷனல் சீன். இந்த பையன் அப்படியே உடஞ்சிருவான். அவனுடைய தெராபிஸ்ட்டை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். அந்த பிரேக் டவுனுக்காகத்தான் இவர் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படிங்கிற அந்த ட்ராமா ஹீலிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டே இருப்பார். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீன். ஆல் யங்ஸ்டர்ஸ் மஸ்ட் வாட்ச் தட் மூவி. ராபின் வில்லியம்ஸ் ஒரு அட்டகாசமான நடிகர். ஆனால் ஃப்யூச்சரில் 2014 இந்த படம் 1990s வந்துச்சு. ஆனால் 2014 இந்த ட்ராமா ஸ்டேட்மெண்ட்டை ராபின் வில்லியம்ஸ் தனக்கு சொல்லியிருந்தாருன்னா அவர் சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டார். இட் வாஸ் அ கிரேட் லாஸ் ஃபார் தி சினிமா இண்டஸ்ட்ரி. ராபின் வில்லியம்ஸ் கமிட்டட் சூசைட் இன் ஹிஸ் 60+ ஏஜ். இது மாதிரி ட்ராமாவில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ராமா ஃபீலிங் அப்படிங்கிறது வரும்பொழுது சில ஹீலிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளுக்குள்ளே யூஸ் பண்ணி நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். நான் ஏற்கனவே செல்ஃப் டாக் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா அதையும் போய் பாருங்கள். ஸோ இதுவும் செல்ஃப் டாக் மெக்கானிசம் தான். ஸோ இந்த செல்ஃப் டாக் மெக்கானிசமை யூஸ் பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் ட்ராமாவிலேருந்து இன்ஸ்டன்டேனியஸாக வெளியில் வர முடியும். ட்ராமா அப்படிங்கிறது என்னது? சின்ன வயசில் பாய்ஹுட் ஸ்டேஜில், கேர்ள்ஹுட் ஸ்டேஜில், இல்லை டீனேஜ் ஸ்டேஜில், இல்லை ஏர்லி அடல்ட்ஹுட் ஸ்டேஜில் நம்மளுக்கு நடந்த மோசமான நிகழ்வுகளுடைய மெமரிஸ் அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு கான்க்ரீட் லெவலில் நம்ம மைண்டில் அப்படியே நின்றோம். அது நம்மளை அப்பப்போ ட்ரிகர் பண்ணி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை தான் வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், PTSD அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். இது எல்லாத்துக்குமே இருக்குது. உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ட்ராமா டெஃபினட்டாக இருந்திருக்கும். என் லைஃப்பில் ட்ராமா டெஃபினட்டாக இருந்தது. ஸோ plenty ஆஃப் பீப்புள் ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங் திஸ் ட்ராமா. ஆனால் இந்த ட்ராமாவுக்கு ஹீலிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் 7 வகையான ட்ராமாட்டிக் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 7 வகையான ட்ராமாட்டிக் ரெஸ்பான்சஸை நான் உங்கள்கிட்ட சொல்ல தான் போகிறேன். ஆனால் ஒரு சடன் இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ராமா இருந்துச்சுன்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் டக்குன்னு அந்த ட்ராமாவிலேருந்து வெளியில் வர முடியும். உதாரணத்துக்கு நான் இங்கே கொடுக்குற சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் ட்ராமாட்டிக்காக ஃபீல் பண்ணும்போது, இல்லை போஸ்ட் ட்ராமாட்டிக் டிஸார்டருங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி சொல்லும்போது அந்த செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் மூலிமா யூ கேன் கம் அவுட் ஆஃப் த ட்ராமா அண்ட் யூ கேன் ஃபீல் வெரி வெரி கான்ஃபிடென்ட். லுக் இன் டு திஸ் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்ததே குட்வில் ஹண்டிங் படத்துலேருந்து எடுத்த அந்த எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை. அண்ட் ஒன் மோர் ஸ்டேட்மெண்ட் இஸ் மை பர்சனல் ஃபேவரட். திங்க் ஒன்லி த திங்ஸ் யூ வாண்ட். திங்க் ஒன்லி த திங்ஸ் யூ வாண்ட். உனக்கு வேணுங்கிற விஷயங்களை பற்றி மட்டும் யோசி, வேறு எதை பற்றியும் யோசிக்காத அப்படிங்கிறது. அண்ட் தெர் ஆர் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ராமாட்டிக் ஹீலிங் statements. I want you to have good look at these statements. ட்ராமாவிலிருந்து பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு பதிலாக அந்த ட்ராமாட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நான் சொன்ன மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படிங்கிறதும் திங்க் ஒன்லி அபவுட் த திங்ஸ் யூ வாண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு கூட அடிஷ்னலாக இதையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.
You are worthy. You are allowed to struggle. Nothing wrong in it. You are not alone. It's okay to be the way you are right now. It is understandable that you felt the way you felt. It is understandable that you did the things you did to cope. It is understandable that you didn't know how to do better. You don't need permission to exist. You are not your trauma. Your dysfunctions are not the measurement of your true ability. It's okay to have a bad day. Well, you fall down and you just bounce back up again. This too shall pass. Breathe and be kind with yourself. You are allowed to celebrate the fact that you survived. It is okay to feel. It is okay to feel bad. It is okay to let out. It is okay to cry. It is okay to be hurting. It is okay to be angry. Feeling bad does not make you a bad person. All your emotions are valid. You are allowed to do things that make you feel better. You are allowed to heal. I am not afraid to be myself. It is safe to be me. I don't need permission for how I live my life. I do not have to prove myself to anyone. I am enough. I can decide what makes me happy. When life is sweet, say thank you and celebrate. When life is bitter, say thank you and grow. When you forgive, you begin to heal. When you let go, you begin to grow. There is no growth without change. There is no change without fear or loss, and no loss without pain. நீங்கள் பார்த்த இந்த லிஸ்ட் ஆஃப் ஹீலிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஏதாவது சில ஸ்டேட்மெண்ட்ஸை உங்களுக்கு ஹேண்டியாக எடுத்துக்கோங்க அண்ட் யூஸ் தெம் வென் யூ ஆர் ஹேவிங் த ட்ராமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராமாவை டீல் பண்ணுறதுக்கு 7 விதமான ரெஸ்பான்சஸ் இருக்குது. இந்த 7 ரெஸ்பான்சஸில் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுல முக்கியமான விஷயம். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ட்ராமா ஹீலிங் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 7 ரெஸ்பான்சஸில் எதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். The 7 responses are: number 1, fight; number 2, flight; number 3, freeze; number 4, fawn; number 5, fright; number 6, flag; and number 7, faint. ஃபைட்டில் ஆரம்பித்து ஃபெயிண்டில் முடியுது. இந்த 7 ரெஸ்பான்சஸில் ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கண்டிப்பாக, இல்லை மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறத நம்ம மக்கள் யூஸ் பண்ணுறாங்க ட்ராமா வரும்போது. ஃபைட் அப்படிங்கிறது அந்த ட்ராமா ரிலேட்டடான விஷயத்தை ஃபைட் பண்ணுறது, ஜஸ்ட் ஆர்கியூவிங், ஏன் இப்படி இருக்குது, ஐ ஹாவ் டு டேக் அ ஸ்டெப் அப்படிங்கிறது த வெரி பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் அ ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். அந்த ட்ராமாவை இனிமேல் நான் வரவிட மாட்டேங்கிறத உறுதியாக எடுத்து எல்லா மெஷர்ஸையும் எடுத்து அந்த ட்ராமாவையும் அதோடைய சிம்டம்ஸையும் அதோடைய ட்ரிகர்ஸையும் ஃபைட் பண்ணுறது. ரைட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளைட். அனிமல் ரெஸ்பான்சஸ். தன்னால் வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருந்துச்சு அப்படின்னம்னா அனிமல் வந்துட்டு ஃபைட் பண்ண ட்ரை பண்ணும். இல்லை தன்னுடைய டாலரன்ஸ் மெக்கானிசம், தன்னுடைய அட்டாக்கிங் மெக்கானிசமுக்கு மேலே ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த அனிமல் என்ன பண்ணும், ஓடிடும். அதுதான் ஃப்ளைட். சம்டைம்ஸ் வி வில் பி யூஸிங் திஸ் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். இதை பார்த்து ஓடிடுறது, ஜஸ்ட் கிவிங் அப் அண்ட் ரன் அவே. தேர்ட் ரெஸ்பான்ஸ் இட்ஸ் ஃப்ரீஸ். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாமல், ஃபைட்டும் பண்ணாமல் ஃப்ளைட்டும் பண்ணாமல் அப்படியே ஒரு அமைதியான ஒரு மனநிலை. இது ரொம்ப நிதானமான ஒரு மனநிலை. அண்ட் திஸ் இஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் ரெஸ்பான்சிவ் சிஸ்டம். ரைட். ஸோ ஃப்ரீஸ் யுவர் செல்ஃப் அண்ட் டூ திங்ஸ் வெரி ஸ்லோலி அண்ட் வெரி மெட்டிகுலஸ்லி அண்ட் நாட் ரியாக்டிங் வெரி மச் ஃபாஸ்ட்டாக. ஃபோர்த் ரெஸ்பான்ஸ் இஸ் ஃபான். இது ஒரு டேஞ்சரஸான ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். என்னென்னா, இட் இஸ் கால்ட் அஸ் தி அப்பீசிங் மென்டாலிட்டி அண்ட் ட்ரைங் டு ப்ளீஸ் தி ட்ரிகரிங் மெக்கானிசம்ஸ். அதாவது அந்த ட்ரிகரிங் மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறதுல அதுக்கு மேலே ப்ளீஸிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஒருத்தர் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றாரு அப்படின்னம்னா அவர்கிட்ட கெஞ்சுறது, ப்ளீஸ் நான் பாட்டுக்கு என் வேலையை தானே பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ஏன் என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் நீங்கள் உங்களை எனக்கு பேசிக்கலாக ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் என்ன இப்படி ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது வந்து அப்பீசிங் அண்ட் பீப்புள் ப்ளீஸராக இருக்கிறது. இதுதான் ஃபான். இது சில இடங்களில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், பட் நாட் ஆல் த டைம். அண்ட் எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னம்னா திஸ் வில் பி த லாஸ்ட் சாய்ஸ் ஐ வில் டேக் இஃப் ஐ எம் டேக்கிங் ஆஸ் அ ட்ராமா ரெஸ்பான்ஸ். பட் இங்கே இது என்னை பற்றின பேச்சு இல்லை, நான் சும்மா ஒரு இன்ஸ்டன்ஸ் சொன்னேன். தி ஃபிஃப்த் ஒன் இஸ் ஃப்ரைட். பயம். ஏன்னா ஃப்ளைட்டுன்னு ஓடுன்னு சொன்னீங்க, அந்த ஃப்ளைட்டுக்கும் இந்த ஃப்ரைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ரைட் அப்படிங்கிறது, ஃப்ளைட்டாவது பரவாயில்ல, யூ இக்னோர் அண்ட் யூ ஸ்டெப் பேக், ரைட்?
வேணாண்டா இதை பற்றி பேசணும்னா எனக்கு இதெல்லாம் ட்ரிகர் ஆயிரும், அதனால் வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னா அது ஃப்ளைட். பட் ஃப்ரைட் அப்படின்னா ஐயோ வேணாம் பேசுகிறது நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன் நான் அப்படின்ட்டு அந்த ட்ராமா பற்றி யோசித்து பயத்தை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறது தான் ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளாக். இந்த ஃப்ளாக் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ராமா என்னென்னலாம் பண்ணுங்கிறது தெளிவாக தெரியும். பட் அது தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னாலும் அவங்களுடைய மைண்டு வந்து வேறு எதுக்காவது மாற்றிக்கும். ஓகே, வாட் ஐம் எக்ஸ்பீரியன்சிங் இஸ் அ ட்ராமா அண்ட் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த ட்ராமா. இது சகஜமாக நடக்கிறது தான். இப்போ நான் இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வேறு எதுலையாவது டிசோசியேட் பண்ணிக்கிறேன் என்னுடைய மைண்டை அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ தே ஃப்ளாக் that with a label that it is a trauma and they know it. அதுதான் ஃப்ளாக் அப்படிங்கிறது. திஸ் இஸ் another very good coping mechanism. And the last response is faint, and this is the most weakest response. Faint அப்படின்னா என்ன? மயக்கம் போட்டு விழுகிறது, right? So the person will collapse because of the trauma, and this is the worst way of responding to a particular trauma. ஒரு ட்ராமா பற்றின மெமரியோ இல்லை ஒரு ட்ராமாவுடைய ட்ரிகரிங் மெக்கானிசம்னால நீங்கள் டல்லானீங்க அப்படின்னா சில ஹீலிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கன்ட்டு நான் வீடியோ பீனிங்கில் சொன்னேன். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், யூஆர் அலவுட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, you're allowed to take new decision, no problem, this too shall pass, don't worry, think only the things that you want அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த லிஸ்ட் ஆஃப் ஹீலிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபைட் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம், நம்பர் 1, ரைட்? அண்ட் ஃப்ளாக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, 6th ரெஸ்பான்ஸாக. ஸோ இந்த 2 ரெஸ்பான்ஸஸ் சம்மந்தப்பட்டது தான் யூசேஜ் ஆஃப் திஸ் ஹீலிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கெட்டிங் யூ அவுட் ஆஃப் த ட்ராமா அப்படின்றது. ஸோ பேசிக்கலி இந்த 7 ரெஸ்பான்சஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபைட் அண்ட் ஃப்ளாக் ரெஸ்பான்சஸோடைய மிகப்பெரிய ஒரு வெப்பன் அப்படிங்கிறது தான் இந்த ஹீலிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஹீலிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத செல்ஃப் டாக் மெக்கானிசமில் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க. ஸோ யூஸ் த ட்ராமா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ட்ராமா ட்ரிகர்ஸ். அண்ட் ஒரு ட்ராமாட்டிக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அடுத்தவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு வேணுங்கிற அவசியம் இல்லை, நீங்களே உங்களை ஹெல்ப் பண்ணிக்கலாம். Try these statements, and most importantly, make the wise choice of the statements and use them regularly. This is Manikandan Sundaresan, resting the case. Until I meet you with the next video, never stoop down to any form of negativity, and always expect only great things in life and live strong. Remember, life is very easy. Don't make it tough. Jai Hind.